வணக்கங்க. நான் உங்கள் கவிதா ஜீவா பேசுகிறேன். இது வள்ளுவமும் வரலாறும் எபிசோட் நம்பர் 6. நாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு திருக்குறள் எடுத்துட்டு அதோட தொடர்புடைய ஒரு வரலாற்று நிகழ்வை பொருத்தி பார்த்து கதையாக விளக்குறோம். சரி, அப்படி அந்த வகையில் இந்த வாரம் நாம் எடுத்துட்ருக்க குறள், கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு. பொருள், இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைஞ்ச கண்ணோட்டம் அப்படிங்கிற பெரும் அழகை கொண்டவங்க இருக்கிறதால தான் பெருமை அடையுது அப்படிங்கிறது இதோட பொருள். ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர் பக்கத்தில் உள்ள பிரான்மலை அப்படிங்கிற மலையும் அந்த பேரோடு உள்ள ஊரும் இப்போவும் இருக்குது. சங்க காலத்தில் அந்த மலைக்கு பேர் பரம்பு மலை, அதுதான் மருவி பிரான்மலையாக ஆயிடுச்சு. அங்கே பாரி அப்படின்னு ஒரு மன்னர், வேளிர் மன்னர் ஆண்டுட்டு வந்தார். அந்த ஒரு சின்ன நாட்டோட தலைவன் பாரி. இவர் வேளிர் குலத்தை சேர்ந்தவர். இவர் ஆண்ட அந்த பரம்பு நாட்டில் 300 ஊர்கள் அடங்கி இருந்தது. அந்த பரம்பு மலையில் எங்கே பார்த்தாலும் மரங்கள் அடர்ந்துருந்துச்சு. பலாமரங்கள் குலை குலையாக பழங்களோட காய்ச்சி தள்ளும். மரத்துக்கு மரம் தேன் கூடுகள் அடையடையாக இருக்கும். மலை பாறைகளில் தேன் வண்ண வண்ண பூக்கள் மலர்ந்திருக்கும். பாறை இடுக்குகளில் பல சுனைகள் தெளிந்த நீரை கொடுக்கும். இவ்வளவு வளமான பரம்பு மலையை ஆண்ட பாரி வீரம் நிறைந்தவன், பண்பாளன், தமிழ் மேலே கொள்ளை பிரியம் கொண்டவன், எல்லாத்துக்கும் மேலே கொடை கொடுக்கறதுல ஈடு இணை இல்லாதவன். இந்த கொடைத்தன்மை தான் அவனை என்னென்னைக்கும் சிரஞ்சீவியா வாழ வச்சுது, இப்போ வரைக்கும் வாழ வைக்குது. எத்தனையோ புலவர்கள் அவன்கிட்ட வந்து அவனோட உபச்சாரத்தையும் விருந்தையும் அனுபவிச்சு அளவலாவினாங்க. அவனோட சிறப்பை வச்சு பாடல்கள் புனைஞ்சாங்க. தங்களோட ஊருக்கு திரும்பும்போது மன நிறைவையும் சந்தோஷத்தையும் நன்றி அறிதலையும் பல வகை பரிசுகளையும் எடுத்துட்டு போனாங்க. மதுரை மாநகர் சங்கத்தில் தலைமை புலவராக கபிலர் அப்படின்னு ஒரு புலவர் இருந்தார். பாரிக்கு அவரோட நட்பு வேணும்னு ஆசை. ஆனால் அவர் இருந்தது பாண்டிய நாட்டில். அவர் எப்படி தங்கிட்ட வரப்போகிறாருன்னு நினச்சி என்கிட்ட இருந்தார் பாரி. சரி, நாம் கூப்பிடலாமே அப்படின்னு ஒரு தூதனை மதுரைக்கு அனுப்பி கபிலருக்கு இதை தெரியப்படுத்தினான். பரம்பு மலைக்கு வர சொல்லி அழைப்பும் விடுத்தான். அப்படியே கபிலரும் பரம்பு மலைக்கு வந்தார். பாரி அவருக்கு மிகச்சிறந்த முறையில் வரவேற்பு கொடுத்தான். அவரை கடவுளாகவே நினச்சி வழிபட்டான். அவனோட பேரன்பு கபிலரை திக்கு முக்காட வச்சுது. அடிக்கடி அங்கே வந்தார். 2 பேருக்கும் இடையே ரொம்ப நெருக்கமான நட்பு உருவாச்சு. அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டை விட்டுட்டு பரம்பு மலைக்கு பர்மனெண்ட்டாக வந்துட்டார் கபிலர். பாரியோட ஆசிரியராகவும் அவைக்கள புலவராகவும் அவனுக்கு நல்ல துணைவராகவும் இருந்தார். அதுக்கப்புறம் அவனோட கொடை குணத்தை வியந்து பல பாடல்கள் ஏற்றி இருக்காரு. பரம்பு நாட்டில் அடர்ந்த காடுகள் இருக்கும். பாரி மலையில் வசித்தாலும் கீழே உள்ள நாட்டு மக்களையும் அப்பப்போ போய் பார்த்து அளவலாவிட்டு போகிற வர்ற வழியில் காட்டு வளத்தையும் ரசிப்பான். அப்படி ஒரு நாள் அடர்ந்த காட்டுக்குள்ளே போகும்போது வளத்தை ரசிச்சுட்டே தான் தேரில் வந்துட்டு இருந்தான். பரம்பு மலை அடிவாரத்தை பார்த்து தேர் போகும்போது ஒரு இடத்துல தேரை நிறுத்து அப்படின்னு பாரி கத்தினதும் தேர் சாரதி தேரோட்டி நிறுத்தினான். அந்த இடத்துல பாரி இறங்கி பார்த்தான். அங்கே பக்கத்தில் ஒரு முல்லை கொடி வளர்ந்துருந்தது. இளங்கொடி, அது கொத்து கொத்தா நிறைய அரும்புகள் இருந்தது. அத்தனையும் அன்னைக்கு மாலையில் சாயந்தரத்தில் மலர போகிற அரும்புகள். ஆனால் அது பற்றி படர ஒரு கொழுவோ கம்போ இல்லாமல் காற்றுல அலை கழிஞ்சிட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது பாரிக்கு கண்ணில்லாத ஒரு மனுஷன் கால் தளர்ந்து எதையாவது கை பற்றிக்காதா அப்படின்னு தொழாவுற மாதிரி அது அசைகிற மாதிரி தெரிஞ்சுதான். அது காற்றுல ஒடிஞ்சு விழுந்து வாழ்வற்று போயிடுமோ அப்படின்னு பயம் வந்துதான் அவனுக்கு. அது அவனை பார்த்து, எனக்கு ஏதாவது பற்றிக்க நீ தரமாட்டியா அப்படின்னு கேட்குற மாதிரியே இருந்துதான். யாராவது பசினாலேயோ வறுமையினாலேயோ நோயாலேயோ தளர்றதை பார்த்தா அவன் மனசு பொறுக்காது. இதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்? அதை படர விட பக்கத்தில் ஒரு மரமும் இல்லை. அவன் மூளை ஒரு மூங்கில் அதுக்கு தேடி கொடுக்கலாமே அப்படின்னெல்லாம் வேலை செய்யவே இல்லை. டக்குன்னு தேர் குதிரைகளை அவிழ்த்து ஓட விட்டுட்டு தேரை இழுத்துட்டு வந்து கொடிக்கு பக்கத்தில் நிறுத்த பாகனை உத்தரவிட்டான். தானும் ஒரு கை கொடுத்தான். அந்த மூங்கில் கொடியை எடுத்து தேர் மேலே படர விட்டான். இந்த சின்ன கொடிக்கு தேரை கொடுக்கணுமா அப்படின்னுலாம் அவன் யோசிக்கவே இல்லை. அவன் அப்படி கருணை உள்ளம் கொண்டவன். தேர் இல்லைன்னா அவனே அங்கே நின்று இருப்பான். பாரி திரும்பி பார்த்துக்கிட்டே மலையடிவாரத்தை நோக்கி போனான். அவன் தேரை பார்க்கல. அந்த முல்லை கொடி தேரில் படர்ந்த அழகை பார்த்துக்கிட்டே போனான். இந்த மாதிரி கருணை அழகு கொண்டவர்களோட கண்ணோட்டத்தால் தான் உலகம் உயர்வுற்றது. கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு. நன்றி.